தம்பி தம்பி, எங்கப்பா எங்கப்பா எல்லாரும் ஓடுறீங்க? ஐயா, அங்க ஒரு வீட்டுல ஸ்டவ் அடிச்சு ஒரு அம்மா கைவிட்டாங்க. ஆயிஷா 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 ஆயிஷா. ஏங்க, யார போய் தேடுறீங்க? இந்த வீட்ல புருஷன் பொண்டாட்டின்னு நம்ம 2 பேரு தான். கதவை திறந்தது நானு. என்ன தள்ளி விட்டுட்டு யார தேடுறீங்க? ஒன்னும் இல்ல ஆயிஷா, ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வீட்டு மாடியில ஸ்டவ் அடிச்சு ஒரு பொம்பளை கருகிட்டான்னு சொன்னாங்க. அது நீயா இருக்குமோன்னு பயந்து ஓடி வந்தேன். அது உனக்கு ஒன்னும் ஆகலையே. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா? பொண்டாட்டி மேல அன்பு இருக்கிறது தப்பு இல்ல, அதுக்குன்னு இப்படியா? எங்கேயோ யாருக்கோ நடந்ததுக்கு என்னன்னு முடிவு பண்ணிடுறதா? ஆமா, காய்கறி முட்டை இதெல்லாம் எங்க? அது பதட்டத்துல ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டா ஆயிஷா. ஐயோ, எங்க தூக்கி போட்டீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. அத விடு, அது ரோட்ல விழுந்து இந்நேரம் மண்ணா இருக்கும். 150 ரூபா மண்ணோட மண்ணா போச்சா? ஐயோ ஆயிஷா, மண்ணுல விழுந்தா மண்ணா தானே போகும், பொண்ணாவாகும். இந்த வாய் மட்டும் உங்களுக்கு இல்லன்னா எப்போ உங்களை காக்கா தூக்கிட்டு போயிருக்கோம். அப்படி இல்லைன்னா உங்க கூட இவ்வளவு நாள் குடும்பம் நடத்த முடியுமா ஆயிஷா? இது கொண்டு குறை கோவப்பட்டாலும் பகத் சுந்தரே. ஏங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுருங்க. சரியா? சீக்கிரம் வந்துடுறேன் நானு. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா? சீக்கிரம் வந்துடுறேன். நைட் நம்ம எங்கயாவது போய் டின்னர். சரி, சீக்கிரம். நீங்க சாப்பிடாம இருந்துடாதீங்க. வர. அச்சா. சார் சார், உங்க சொந்தக்காரங்க கிட்ட உங்க மனைவி பத்தி விசாரிச்சிங்களா? ஐயா, எனக்கு இந்த ஊர்ல சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாதுங்க. ராத்திரி எல்லாம் தூங்காம என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன். யாருமே என் மனைவியை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. காலையில எழுந்திருச்சு உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணலான்னு வாசலுக்கு வந்த ஐயா, அந்த இரும்பு கேட்ல இந்த துணி இருந்துச்சுயா. இந்த துணி தான் நேற்று வேலைக்கு போகும்போது என் பொண்டாட்டி போட்டிருந்தா. இதுல ரத்தம் இருக்குயா. ஆயிஷா ஆயிஷா, எங்க போய் தேடுவேன் உன்னை? கவலைப்படாதீங்க, ஓகேவா? நான் புதுசா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கிறேன். நான் இனிதான் சார்ஜ் எடுத்திருக்கிறேன். உங்க மனைவி போட்டோ இருந்தா கொடுங்க, விசாரிக்க சொல்றேன். அப்படி எது இல்லைன்னா பேப்பர்ல விளம்பரப்படுத்தலாம். சரியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு ரிட்டையர் கான்ஸ்டபிள் வர இல்லையா, பாத்துக்கலாம். என் பொண்டாட்டி மேல உயிரை வச்சிருக்கேன். நான் விசாரிக்க சொல்றேன். நான் விசாரிக்க சொல்றேன். நல்ல சரி, எனக்கு புரியுது. சரி, சொல்றேன். வணக்கம் ஐயா. கான்ஸ்டபிள், அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு சார். 404. இந்த துணியை கைப்படாம பத்திரமா ஒரு கவர்ல எடுத்து வைங்க. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். சரியா? சரி சார். ஐயா, போன் பண்ணீங்கன்னு வந்தேன். உட்காருங்க. என்னாச்சுங்க? முதல்ல உட்காருங்க. மனசை தேத்திங்க பாய். ஏய்யா, என்னாச்சு? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்க மனைவி வேலை செஞ்ச கம்பெனி வாட்ச்மேனுக்கும் உங்க மனைவிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததா? ஆமாங்க, ஆனா அவனை பத்தி நாங்க யாருக்கிட்டையும் ரிப்போர்ட் கொடுக்கலீங்களே. அவனை மன்னிச்சு விட்டுட்டோமே. நீங்க மன்னிக்கலாம் பாய். அவன் வேலை போட கோவத்துல உங்க மனைவி மன்னிக்கல பாய். என்னையா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஒன்றும் இல்லை பாய். உங்க மனைவி சாயங்காலம் வேலை முடிஞ்சு தனியா நடந்து வந்திருக்காங்க. அப்ப அந்த குடிகார வாட்ச்மேன் கண்டு போட்டிருக்காங்க. அவன் கடத்திட்டு போய் அந்த குடோன் உள்ள அவங்கள அடைச்சு வச்சிட்டான். அங்க நடந்த போராட்டத்துல உங்க மனைவி அடிச்சு கொன்னு தீய வச்சு எரிச்சிட்டான் பாய். ஆயிஷா, ஆயிஷா, ஐயா, என்னையா சொல்றீங்க? ஐயா, என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லாதீங்க.
கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஆயிஷா. டேய் டேய் எட பாவி பாவி பொண்டாட்டிய என்ன கொன்ன பாவி, உனக்கு என்னடா பாவம் பண்ண? நீ நல்லா இருக்க மாட்டேடா, நல்லா இருக்கவே மாட்டேன். மை லார்ட், இந்த குற்றவாளிதான் குற்றங்களை செய்தார் என்பது போதுமான சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவரின் மீது பெண்ணை கடத்துதல், கற்பழிக்க முயற்சி செய்து கொலை செய்தல் ஆகிய குற்றத்தின் அடிப்படையில் இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கும்படி கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாப்பா? உனக்கு வக்கீல் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணுமா? வேண்டாயா. இந்த வழக்கின் தீர்ப்பு இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. குற்றவாளி சேகருக்கு சந்தேகத்தின் அடிப்படையிலும் அவரது ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் தீவிர ஆலோசனை செய்து இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் 362, 363, 364 ஆகிய பிரிவுகளில் மேற்கூறிய இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் 302 படி 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இப்ப இவர் தான் குற்றவாளின்னு தீர்மானம் பண்ணி தண்டனை நிறைவேற்ற போறீங்க. ஆனா இந்த வழக்குல முக்கியமான ஒரு சாட்சியை நீங்க விசாரிக்கல. யார சொல்றீங்க? சொல்றேன், நானே கூப்பிடுறேன், நீங்களே பாருங்க. ஆயிஷா, ஆயிஷா பாருங்க. என்னய்யா ஜட்ஜ் ஐயா, இந்த அம்மாவை கடத்திட்டு போய் அவர் தீ வச்சு எரிச்சிட்டாருன்னு தானே அவரை குற்றவாளின்னு தண்டனை கொடுத்தீங்க. இப்போ இந்த அம்மா உயிரோட நிற்கிறாங்க, அப்புறம் அவன் எப்படி குற்றவாளியாக முடியும்? ஐயா புரியல இல்ல? இவளை கடத்தி வச்சது நான் தான். இவளை அவன் கடத்திட்டு போன மாதிரி ஒரு நாடகம் பண்ணேன். எனக்கு தெரியும், ஏற்கனவே அவனுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய தகராறு. வேலையில இருந்து இவங்க வரும்போது அவரு ஒரு மாதிரி தவறா நடந்துகிட்டாருன்னு ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட். நல்லா தெரியும், நிச்சயமா இவங்களை காணலைன்னா நீங்க அவரை தான் பிடிப்பீங்கன்னு தெரியும். நான் வச்ச பொறியில அவர் கரெக்டா மாட்டிக்கிட்டாரு. பெரியவரை ஏன் இப்படி பண்ணீங்க? முகமது இப்ராஹிம்னு ஒரு தீவிரவாதி, உங்க சட்டத்தின் பார்வையில் ஒரு தீவிரவாதி. அப்படி ஒருத்தன் அவமானம் தாங்காம ஜெயில தூக்கு போட்டு செத்தானே, அவ யார் தெரியுமா? சொல்லுங்க. என்னுடைய ஒரே பையன்யா, ஒரே பையன். ஐயா, ரொம்ப காலம் கழிச்சு தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. காலம் கடந்து தான் எங்களுக்கு அவன் பிறந்தான். கஷ்டப்பட்டு அவனை நான் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்தேன் ஐயா, கஷ்டப்பட்டு சேர்த்தேன். கடனை குடனை வாங்கி எப்படியோ அந்த பையனை சேர்த்து நல்லா படிக்க வச்சேன். நல்லா படிப்பான் ஐயா, அருமையா படிப்பான். அவனுக்கு வேற உலகமே கிடையாதுயா. காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ், அதான் அவன் உலகம். ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே இருப்பான். அவன் அப்பா பிள்ளைன்னு நான் சொல்ல மாட்டேன்யா, அம்மா பிள்ளை. அம்மாண்ணா அவனுக்கு ரொம்ப செல்லமையா. எவ்வளவு பாசமா இருப்பான் தெரியுமா? இப்ராஹிம், டேய் இப்ராஹிம். என்னம்மா? என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா, வரையும்போது சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதம்மா. என்ன வரையற அப்படி நீ? நான் சொன்னா நீ கேட்க மாட்ட. வா, உனக்கு மேஜிக் காமிக்கிறேன். என்ன மேஜிக்? வா காட்டுறேன்.
இப்படி இருக்கா? இதை இப்படி நிக்க வைக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும்னா இந்த பாட்டில் உள்ளாம இந்த ரூபா நோட்டை எடுக்கணும். சரி, இதை எடுத்தா மம்மிக்கு என்ன தருவ? உனக்கு ரொம்ப பிடிச்ச முகல் பிரியாணி வாங்கி தரமா? இது என்னடா, எனக்கு அசால்ட்டா நான் எடுத்துருவேன். சரியா? அசால்ட்டா எடுத்துருவியா? எடு பாப்போம். சரி, ட்ரை பண்றியா? என்னடா இது விழுந்துகிட்டே? ட்ரை பண்ணுமா? என்னமோ அசால்ட்டா எடுத்துடலான்னு. போடா. என்ன முடியலையா? நிக்கவே மாட்டேங்குதே. டேய், என்னடா முழிக்கிற? நம்ம மதத்துல இந்த மாதிரி படம் வரைகிறதெல்லாம் ஹரம்னு சின்ன வயசுல இருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, கேட்கவே மாட்டியா நீ? என்னடா வரைஞ்சுக்கிட்டு இருந்த? தாஜ்மஹால் தாங்க வரைஞ்சிட்டு இருக்கான். தாஜ்மஹாலா? குடுறா குடுறாண்ணா. இதான் தாஜ்மஹாலா? இதான் தாஜ்மஹாலா? உடம்ப தானேங்க வரைஞ்சிருக்கான், தலைய வரையல. ஓஹோ, தலை வேற வர அவரு அரைறாராம். இந்த பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க ரெண்டு பேரும். நான் சொல்றத கேட்டு இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா இருங்க. உங்க இஷ்டப்படி தான் நடப்பேன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த விட்டு விட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் வீட்டை விட்டு போற, நாட்டை விட்டு போறன்னு விஸ்வரூபம் எடுக்கிறீங்களே. நீ தானே பேசிக்கிட்டு இருக்க. அந்த பையன் ஏதாவது பேசுறான பாத்தியா? சாரி பாப்பா. பா சாரி. பிள்ளைய வளர்த்துருக்கா பாரு, படம் வரைஞ்சி சாரி மேஜிக், அப்படியே மேஜிக் பண்ணிக்கிட்டு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதை எங்க கத்துக்கிட்ட? யூடியூப்ல இருந்துப்பா. யூடியூபா? யூடியூப்ல இருந்து கத்துக்க. இந்த பாரு, அப்பா கோவிக்கிறேன்னு தப்பா நினைக்காத. நீ படம் வர, ஆனா மனுஷங்களை வரையாது. பிராணிகள், பறவைகள், இந்த மாதிரி இயற்கை காட்சி எல்லாம் நீ வர. ஆனா படிப்புல கவனமா இருக்கணும். படிப்பை விட்டுற கூடாது. என்ன அப்பா எவன்கிட்டயோ கஷ்டப்பட்டு கடனை வாங்கி உன்னை படிக்க வைக்கிறேன். சரிப்பா சொல்லுடா. பாப்பா மேல கோச்சுக்க கூடாது. என்ன என்னைக்காவது கோச்சிருக்கேன் நான் உன்னை? எப்படி? எனக்கு கோபம் வரும்டா, அந்த நிமிஷமே மறந்துடுவேன். எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தானடா. சந்தோஷமாயிரு. சரி, நல்லா படம் வரைவான் ஐயா. எங்க மதத்துல அது ஹரம். இந்த மாதிரி படம் வரையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நான் சொன்னதை மதிச்சு இந்த மாதிரி இயற்கை காட்சி, தாஜ்மஹல் இது மாதிரி தான் வரைவான். மனுஷங்களை வரைய மாட்டான். அப்படித்தான் ஒரு தடவை ஒரு ஆர்ட் கேலரியில அவன் படத்தை கொண்டு போய் வைக்க போனான். வச்சுட்டு அப்பதான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும், டீ குடிக்க போனான். யாரோ ஒரு பாவி அவன் பை பக்கத்துல ஒரு பேக வச்சுட்டு போனான். அதுல இருந்து பாம்பு வெடிச்சிருச்சு. பாம். நாங்க பிறந்த மதம், அவன் பேரெல்லாம் போதுமைங்க அந்த நாட்டுக்கு. முகமது இப்ராஹிம், அவ்வளவுதான். அவனை தீவிரவாதின்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஐயா. அவன் தான் அந்த வெடிகுண்ட வச்சான்னு ஜெயில வச்சு சித்திரவதை பண்ணி அடிச்சு துன்புறுத்திட்டாங்க ஐயா. நாங்கெல்லாம் போய் கெஞ்சினோம், ஐயா எங்க பையன் அப்படிப்பட்டவன் இல்லையா, அப்படி நாங்க வளர்க்கல ஐயா. அதுக்கப்புறம் எங்களால எந்த ஊர்லயும் வாழ முடியலையா. தீவிரவாதியோட அப்பா, தீவிரவாதியோட அம்மான்னு
ஊரெல்லாம் கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் தீர்மானிச்சேன், என்னைக்கு நிரபராதியான என் பையன் ஒருத்தனை குற்றவாளின்னு தீர்மானிச்ச அடிச்சு கொன்னீங்களோ, இந்த சட்டத்தை ஏமாத்தணும், நாம ஒரு நிரபராதிய குற்றவாளின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு அன்னைக்கு நாங்க 2 பேரும் தீர்மானம் பண்ணோம். அதனாலதான் நான் என் ஒய்ஃபை கடத்தி வச்சுக்கிட்டு அவ செத்து போன மாதிரி பழிய இவன் மேல போட்டேன். நான் மட்டும் சரியான நேரத்தில் என் மனைவியை கொண்டு வந்து நிறுத்தலைன்னா இந்த அப்பாவிய தண்டிச்சிருப்பீங்க, தூக்குல கூட போட்டிருப்பீங்க. ஐயா, உங்க சட்டத்துல 100 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதியை தண்டிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களாமே. அதான் ஐயா, என் பையன் ஒரு நிரபராதி, அவனை தண்டிச்சிட்டீங்க. தயவு செய்து இனிமேலாவது நிரபராதியா குற்றவாளியான்னு நல்ல தீர விசாரிச்சு தண்டனை கொடுங்க. ஏன் தெரியுமா இந்த மாதிரி உங்களுக்கு தப்பு நடக்குது? கண்ணை கட்டி வச்சிருக்கீங்க, அப்புறம் எப்படி தெரியும்? உங்க சட்டத்துல கண்ணை கட்டிக்கிட்டா என்ன நடக்குதுன்னே தெரியாது, இருட்டாதான் இருக்கும். கண்கட்ட அவருங்க, கண்கட்ட அவருங்க. இப்ப சொல்றோம், நாங்க செஞ்ச தப்புக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க. மிஞ்சினா என்ன பண்ணுவீங்க? தீவிரவாதி தீவிரவாதி காதர் பாய், தீவிரவாதி ஆயிஷா பேகம்னு பேப்பர்ல போடுவீங்க. உங்க பத்திரிகையில, உங்க மீடியாவில எல்லாம் எங்களை பத்தி எழுதி அசிங்கப்படுத்துவீங்க. அவ்வளவுதானே? என் பையனே போயிட்டான், அப்புறம் என்ன பிசாத்து? போடுங்க தூக்குல, நாங்க சாக தயாரா இருக்கோங்க. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் இந்த நாட்டுல வந்துகிட்டே இருப்பான். இந்த மதத்துல பிறந்தவெல்லாம் தீவிரவாதி இல்லையா, எல்லாரும் அயோக்கியம் இல்லையா? வெறும் ஒரு மதத்தை வச்சு எங்களை எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. நான் எதை பத்தியும் கவலைப்படல. தூக்குல போடுறதா இருந்தா நானும் என் மனைவி இப்பவே போக ரெடி. போடுங்க போடுங்க ஐயா. சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு போலீசையும் நீதிமன்றத்தையும் அவமதித்த குற்றத்திற்காக காதரையும் அவரது மனைவி ஆயிஷாவையும் மறு விசாரணை வரை காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். ஆயிஷா, ஏன்பா நீதான் இந்த குற்றத்தை செய்யலையே, அப்புறம் ஏன் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்ட? எனக்கு இருக்குது ஒரே ஒரு பொண்ணியா. புரியுது. எப்படி என் பையனை மிரட்டி குற்றத்தை ஒத்துக்க வச்சாங்களோ அதே மாதிரி உன்னையும் மிரட்டி இருப்பாங்க. நீ ஒத்துக்கிட்ட. இந்த கோர்ட்ல கண்கட்ட அவுத்தா தான்ப்பா நியாயம் கிடைக்கும். பெரியவரே, ஆரம்பத்துல இருந்து கண்கட்ட வருங்க கண்கட்ட வருங்கன்னு சொல்றீங்களே, யாரோட கண்ணு கட்டி இருக்கு? எதாவுக்கு சொல்றீங்க? கேக்குறாரு, யார் கண்கட்ட அவுக்கணும்னு கேக்குறாருடா. தெரியல? அதோ